ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த ஆல்டர் என்கிற இந்த நிகழ்ச்சியிலும் கூட உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விசேஷமாய் இன்றைய தினத்திலும் கூட நம்ம ஒரு காரியத்தை நாம் தியானிக்கவிருக்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே யாக்கோபினுடைய வாழ்க்கை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு கட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, when he had the transformation that was happening from the life of Laban to his own life அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். லாபானிடத்திலிருந்து அந்த அடிமைத்தன வாழ்க்கையை தாண்டி தன்னுடைய சொந்த எல்லைகளுக்கு, தன்னுடைய சொந்த இடத்திற்கு யாக்கோபு போகும்போது அந்த இடத்துல ஏற்பட்டதான அந்த மறுரூபமாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் ஆஃப் காட்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யாக்கோபுடைய லைஃப்பில் எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈவன் பிஃபோர் ஹி வென்ட் டு லாபான் என்று சொல்லி பார்க்குறோம். நம்ம எல்லாருமே யோசிப்போம், ஒருவேளை யாக்கோபா ஆண்டவர் எப்போ தொட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஃப்டர் ஹி கேம் ஃப்ரம் லாபான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் பாருங்கள், லாபானுக்கு ஆண்டவர் சித்தத்தின்படியே யாக்கோபை கொடுத்ததை போலவே யாக்கோபு லாபானிடத்தில் போவதுக்கு முன்பாகவே தேவனுடைய சித்தம் யாக்கோபுனுடைய வாழ்க்கையில் துவங்கினது என்று சொல்லி பார்க்குறோம். அதற்கு ஒரு அடையாளமாக தான் ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அது எந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது பெத்தேல் என்று சொல்லி யாக்கோபு பெயர் சூட்டுகிற அந்த ஸ்தலம். அது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம் துவக்கி இப்படியாக இருக்கிறது. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொல்லி அவன் சொல்லியிருக்கிறான். அதே போல் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலை கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. he anointed that place என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு வார்த்தையை தான் நம்ம இன்னைக்கு தியானித்து இந்த ஆராதனைக்குள்ளே போகிறோம். he anointed that place என்று சொல்லி பார்க்குறோம். the anointing that we have inside us will be transforming into the place where we are worshiping the God. ஒருவேளை அது சர்ச்சாக இருக்கலாம், ஒருவேளை அது வீடாக இருக்கலாம், இல்லை இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வீட்டில் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கலாம் இல்லையா? நீங்கள் பாருங்கள், நம்ம ஆராதிக்க நம்முடைய அபிஷேகம் அந்த வீட்டை, அந்த நம்ம ஸ்தலத்தை நிரப்புகிறதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. when he anointed that place and that place where we named as Bethel என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்க போகிறோம். அந்த இடம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் ஒரு இடமாக அந்த இடம் மாறப்போகிறது என்று சொல்லி பார்க்குறோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த வார்த்தையை வாசிக்கும் போது. he anointed that place என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனை அந்த இடத்திற்கு கொண்டு போனார். கர்த்தர் அவனுக்கு நிறைய காரியங்களை நினைவு கூர்ந்தார். நான் விசுவாசிக்கிறேன், before the transformation have happened in his life, before he comes from Laban, அவன் அடிக்கடி லாபான் வீட்டிலேயே அடிமையாய் 14 வருடங்களுக்கு மேலாக இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அவனை முன்னாக நடத்தி கொண்டு போனது இந்த சம்பவமாக தான் இருக்கணும். காரணம், இந்த இடத்துல தான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. நான் உன்னோடு கூட இருப்பேன். I'm gonna be with you. I'm gonna take you forward. ஆண்டவர் பொய்யுரையாத தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைய தினத்திலும் கூட அப்படிப்பட்ட மேலான தேவனை நாம் ஆராதிக்கவிருக்கிறோம். சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாட போகிறோம். நீங்கள் எப்படி பாடணும்? யாக்கோபை போல அபிஷேகம் நிறைந்து பாடுங்க. நீங்கள் பாடுகிற இடம் அபிஷேகம் உள்ளதாக மாறும். கர்த்தர் உங்கள் மூலியமாய் நீங்கள் இருக்கிற இடத்தை கர்த்தர் நிரப்ப பண்ண போகிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கார் ஒழிய நாம் ஆசீர்வதிக்க போவதில்லை. கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரிடத்துல சேர்ந்து கையை தட்டி இருக்கும் இடங்களிலே பாட போகிறோம். ஆண்டவரே, என்னாலே ஆகாது, பலனினாலும் அல்ல, பராக்கிரமங்களினாலும் அல்ல, ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி நாங்கள் பாடுகிறோம். எஸ் லார்ட், உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம் வரவேற்கிறோம். நாங்கள் கூடியிருக்கிற இந்த இடம் அசைக்கப்படும்படியாக தேவ மகிமை எங்கள் மத்தியிலே இறங்கி வரட்டுமே.
ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லுவோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லுவோம். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லுவோம். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லுவோம். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா. சேர்ந்து சொல்லுவோமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமாகும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாமாகும். சொல்லுவோமா? ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஓ ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாம். எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரை. சொல்ல போறோம். யெகோவா யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல்ரோய் எல்ரோய், நீர் என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய், என்னை காண்பவரே. சொல்லும். எல்ரோய் எல்ரோய் எல்ரோய், நீர் என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய், நீர் என்னை காண்பவரே. சொல்லும். எபினேசர் எபினேசர் எபினேசர், இதுவரை நடத்தினீர். இந்த செப்டம்பர் மாதம் வரை
எபினேசர். ஓ, இதுவரை நடத்தினீர். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. சொல்லுவோம், யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா. சேர்ந்து கடைசியா எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், நீரெல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், நீரெல்லாம் வல்லவரே, சர்வ வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. சொல்லுவோம், எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், நீரெல்லாம் வல்லவரே. இயேசுவே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல் ரோயி, எல் ரோயி, என்னை காண்பவரே. எங்கள் எல் ரோயி, எல் ரோயி, என்னை காண்பவரே. நீர் என்னை காண்பவரே. As we know this time of Jacob was running from Esau. யாக்கோபு ஏசாவினிடத்திலிருந்து அவன் ஓடி போய் கொண்டிருக்கிறான் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. யாக்கோபு ரொம்ப எல்லாமே சரியாக செய்த ஒரு நபராக நம்ம வேதத்திலே நாம் வாசிக்கவில்லை. அவனுடைய குடும்பம் ரொம்ப ஆர்கனைஸ்டான ஒரு குடும்பமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு பிரதிபலிக்கிறது இல்லை, இல்லையா? நமக்கு வேதம் பிரதிபலிக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? இட் வாஸ் அ டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி. அது சற்றே அது பூரணப்படாத ஒரு குடும்பமாக தான் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தந்தை ஒரு மகனுக்கும் தாய் ஒரு மகனுக்கும் பட்சபாதம் செய்கிற ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பட் ஸ்டில் எனிவே ஜேக்கப்ஸ் லைஃப் வாஸ் அ மெஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபு தெரிந்தோ தெரியாமல் ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் அவர் செய்து விட்டார். அந்த இடத்திலிருந்து எப்படியாகிலும் ஓடிவிட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார், இல்லையா? நிறைய நேரத்தில் நம்ம அப்படி தான் நினைப்போம், இந்த இடத்த விட்டு ஓடிடணும், இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, இந்த இடத்துலேருந்து நம்ம ஓடிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போம். When God takes us or plans us to some places, we do not want to go to that place. Otherwise, where God wants you to be in certain place, but you don't want to be in that place, you want to run away. இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு இருக்கும். ஒன்று, கர்த்தர் நம்மளை ஒரு இடத்துல வச்சிருப்பாரு, அந்த இடத்துல இருந்தே ஓடணும்னு நினைப்போம், யோனாவை போல. இன்னொன்று, கர்த்தர் நம்மளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவார், அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். இது ரெண்டுமே கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கீழ்ப்படியாமையை தான் குறிக்கிறது. ஒருவேளை யாக்கோபு அப்பேற்பட்டதான ஒரு கீழ்ப்படியாமையின் ஒரு காரியத்திற்குள்ளே இருந்த போதிலும் கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, it's not by our faith, it's not by our deeds, it is purely through His grace. நம்முடைய வல்லமையோ நம்முடைய பராக்கிரமத்தினாலேயோ அல்ல, அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற கிருபையின்படியே கர்த்தர் வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நிறைய நேரத்தில் we have forgotten God's promises, but He never forget His promises in our life. எனக்கு இந்த சம்பவத்தை சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. எனக்கு தெரிந்த ஒரு அண்ணா இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப நல்லா ஜோம் பண்ணுவாங்க, கர்த்தர் இடத்துல நிறைய ஜோம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்தது.
பஸ்ஸில் அவங்க கண்டக்டராக போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ டிரைவர் ஒரு லாங் ட்ராவல் போய்கிட்டு இருக்கும்போது இவர் உட்காந்துருந்த இடத்தை நோக்கி ஒரு பெரிய மரத்தில் மோதிட்டாங்க. மோதிட்டதுக்கு அப்புறமேட்டு அவர் ரெண்டு கால்களும் அவருக்கு துண்டாயிடுச்சு. துண்டானதுக்கு அப்புறமேட்டு அவரால் கான்ஷியஸில் இருக்க முடியல, அன்கான்ஷியஸில் இருக்கார். கான்ஷியஸ் கொஞ்சம் தெளிந்து வந்த உடனே பார்த்தா அவர் பார்க்குறாரு, 2 காலும் துண்டாக இன்னொரு இடத்துல கிடக்கிறத பார்க்குறாரு. உடனே தன்னுடைய உடம்பை வைத்து நவுத்தி போய் தன்னுடைய கால்களை எடுத்து தன்னோடு கூட வைத்து கொண்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த கால்கள் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாராம். உடனே அவருக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க, தையலெல்லாம் போட்டாங்க. அந்த பழைய காலை எப்படியாவது ஒன்று சேர்க்கணும் என்று சொல்லி பல அறுவை சிகிச்சைகள் செய்தாங்க. அவருக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்த காசு எல்லாம் இனாம் எல்லாம் அந்த ஆப்ரேஷனுக்கே கரெக்டாக செலவாயிடுச்சு. மீதி அவர்கிட்ட எந்த காசும் இல்லை. குடும்பத்தினாலே ஒதுக்கப்பட்டார், எல்லாராலையும் கைவிடப்பட்டார். போய் ஒருத்தவங்க கிட்ட கேட்டாராம், அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்ட கேட்டாராம், அம்மா எனக்கு ஏதாவது தங்குறதுக்கு ஏதாவது இடம் இருக்குமா, நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், ஏதாவது இடம் இருந்தால் சொல்லுங்கள், நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்களாம், எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு கொட்டாயி இருக்குது, அந்த கொட்டாயில் ஒரே ஒரு பழைய சோஃபா நான் போட்டிருக்கேன், சாப்பாடெல்லாம் என்னால் 3 வேளையும் உனக்கு கொடுக்க முடியாது, நீங்கள் வேணால் படுத்துக்கிறதுனா அங்கே படுத்துக்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு பைப் இருக்குது, அங்கே நீ தண்ணி குடிச்சிக்கலாம், குளிச்சுக்கலாம், உனக்கு தேவையானதெல்லாம் நீ அந்த இடத்துல அந்த பாத்ரூமில் நீ பண்ணிக்கலாம், மற்றபடி எங்களுக்கு வேறு உனக்கு எந்த நான் ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவர் போய் உட்காந்து அந்த பழைய சோஃபா, இன்றைக்கும் எங்களை பார்த்தா அந்த சொல்லுவார் அந்த கதையை, அந்த பழைய சோஃபாவில் உட்காந்து தான் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய சோஃபாவில் தான் கிட்டத்தட்ட பல மாதங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கார். அவரால் நடக்க முடியாது, தவழ்ந்து போய் தான் அந்த பைப்பில் வர தண்ணியை மோண்டு குடிப்பாராம். கிட்டத்தட்ட பல நாட்கள், பல மாதங்கள் அந்த தண்ணியை மாத்திரம் குடிச்சிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உயிர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சாட்சியாக சொல்வார். ஆனால் அந்த சோஃபாவில் ஆண்டவர் அவரோடு கூட இடைப்பட்டார். ஆண்டவருடைய அபிஷேகத்தை அவரால் ஃபீல் பண்ண முடிந்தது என்று சொல்வார். வேற எந்த வேலையுமே கிடையாது அவருக்கு, வேற எந்த காரியமுமே கிடையாது. அடுத்த மாதம் சம்பளம் வர்ற வரைக்கும் அவருக்கு வேற எந்த ஜாபுமே கிடையாது. சோஃபாவில் உட்கார வேண்டியது, நல்ல அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருப்பார், ஆண்டவரோடு கூட பேசிக்கிட்டே இருப்பார். பார்த்தீங்கன்னா அந்த சோஃபா அவரை உருவாக்குச்சு, அவருக்கு நிறைய வரங்களை கொடுத்தது. திடீர்னு ஒரு நாள் அவர் காலை கீழே எடுத்து வைக்கும் பொழுது பூமியை அவரால் உணர முடிந்தது, புவியீர்ப்பு சக்தியை அவரால் உணர முடிந்தது. எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணியிருக்காரு, விழுந்திருக்கார். திரும்ப ஏதோ ஒரு பலன், யாரோ தன்னுடைய கரங்களை பிடித்து தூக்குவதை போல ஒரு பலன், மீண்டுமா எந்திரிக்க ட்ரை பண்ணியிருக்காரு, திரும்ப விழுந்திருக்கார். இப்படி பல முறை விழுந்து மீண்டுமாக எழுந்து அவரை நிற்க வைக்கிற ஏதோ ஒரு தேவ தூதர்களைப் போல அவருக்கு ஒரு ஒரு உறவு கிடச்சிருக்கு, ஒரு உணர்வு கிடச்சிருக்கு. எந்திரிச்சு கொஞ்ச நேரத்தில் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு, செவுத்தை பிடிச்சி நடந்தார், அப்புறம் தானாக நடந்தார். இன்றைக்கும் அவர் சாட்சியாக இத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய சொந்த காலை வைத்து நடந்து கொண்டிருக்கிறார். எந்த டாக்டர்ஸ் நடக்கவே முடியாது, உன்னுடைய முக்கியமான நரம்புகள்லாம் கட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களோ அதே டாக்டர்ஸ் சொன்னாங்களாம், இது உண்மையாலுமே மெடிக்கலி பாசிபிள் கிடையாது, இது கர்த்தர் உனக்கு ஏதோ ஒரு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லி அநேக இடங்களில் அவர் சாட்சியாக இதை சொல்லி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். நான் இதே சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஜெபம் பண்ணுற இடத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அது எப்பேற்பட்டதான இடமாக இருந்தாலும் பரவாயில்ல. அவருடைய லைஃப்பில் அது ஒரு பழைய சோஃபாவாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் நீங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிற அந்த இடமா இருக்கலாம், இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஜப அறை இருக்கலாம், இல்லை உங்களுக்குன்னு பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கலாம். உங்களுக்குன்னு எந்த இடத்துல நீங்கள் ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்கீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த ஆல்டருக்கு அவ்வளோ பவர் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆல்டர்னா பழைய ஏற்பாட்டில் ஏதோ ஒரு பலிபீடம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஆல்டர் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல தேவனுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த இடம் ஆல்டராக கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார். இன்றைய தினத்திலும் கூட அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரிடத்துல அப்பேற்பட்டதான உன்னதமான ஒரு அனாயிட்டிங்கை கேட்க போகிறோம். ஆண்டவரிடத்துல கேட்கலாமா, ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா,
என்னை நிரப்புங்கப்பா. உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை தாங்கப்பா, உம்முடைய பிரசன்னத்தை தாங்கப்பா, உம்முடைய வல்லமையை தாங்கப்பா, உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை தாங்கப்பா, உம்முடைய ஆவியானுடைய ஆண்டவரே அணுகுமுறையை கத்தனீர் எங்களுக்கு தாங்கப்பா, இணைப்பை எங்களுக்கு உண்டாக்கி தாங்கப்பா. Today we pray, Lord Jesus, hallelujah. If we are lacking in a fellowship with the Holy Spirit, Lord, today let us receive that Holy Spirit's fellowship back, O Lord. நான் இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப கொள்ளத்தக்கதாக இந்த வேளையிலும் கூட தேவ மகிமை, தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகள் தோறும் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எல்லா துரைத்தனங்களும், எல்லா அதிகாரங்களும், எல்லா பிசாசின் கிரியைகளும், எல்லா பிசாசின் போராட்டங்களும், கட்டுகளும், பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே விடுதலையை கர்த்தர் தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Right now there shall be a deliverance happening, Lord Jesus. Oh rika laba shakarada ralashi. ஆராதிக்கிற இந்த வேளையிலே அந்த பலிபீடங்களை எல்லாம் கர்த்தர் செப்பனிடுவீராக. அந்த பலிபீடங்கள் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய அக்கினியை கர்த்தர் ஆண்டவரே கொண்டு வருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. மகிமையே, மகிமையே, மகிமையே உம்மை தொழுகிறோம், தொழுகிறோம், தொழுகிறோம் அப்பா. ஓ ரிகா மனா ஷகரதா ரலஷி. ஹalleluya, hallelujah, hallelujah. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. சேர்ந்து கேட்போம், சேர்ந்து சொல்லுவோம் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah, hallelujah. இயேசுவே, ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன், சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன், சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே? நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லும் ஆண்டவரே, எல்லா தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட
விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேர்ச்சி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேர்ச்சி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சேர்ந்து சொல்லும் நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஓ யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. ஓசன்னா 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 ஓசன்னா. Hallelujah, hallelujah, hallelujah. இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில்.
சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமி. யாக்கோபை போல சொல்லலாமா? பாரத்திற்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா எந்தன் தேவனே. பாரத்திற்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. அருமையாய் என்னை அழைக்கும் அன்பின் தூதர் ராக செய்யும் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமி. சேர்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே உமையே இயேசுவே நன்றியே செலுத்துகிறோம். இயேசுவே இயேசுவே நீ நல்லவர், நன்மை செய்பவர். ஓ பாரத்திற்கேறும் படிகள் போலவே எங்கள் பாவங்கள் போக செய்திடுவீர். உண்மையாக ஆண்டவரே, இன்றைய தினத்திலும் இந்த ஆல்டர் நிகழ்ச்சியிலையும் கர்த்தர் நீர் எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுக்கு தேவையான ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுக்கு செய்து முடிக்கிறவராய் நீர் இருக்கிறீரே. நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை பெரியவர், நீர்
நீர் ஒருவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னுள்ளடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னுள்ளடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் தருபவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. சொல்லும் ஆண்டவரே. நினைக்காத நன்மைகள் தருபவரே உமக்கென்றுமே துதியே. இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். He is Lord, He is Lord, and He is risen from the dead, and He is Lord. Every knee shall, every tongue confess that Jesus Christ is Lord. Lord, you are Lord of Lords, King of Kings. ஆண்டவரே, நீ ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கர்த்தர் நீர் உண்டாக்கி கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை தூரம் நாங்கள் விலகி இருந்தாலும் அத்தனை தூரம் எங்களை தேடி வந்து எங்களை மீட்டு எடுப்பதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறீங்க. உங்கள் அன்பு போதுமானதாக இருக்கு. No matter wherever we are right now, Lord, உங்களை விட்டு, உங்கள் உறவை விட்டு, உங்கள் ஆளுகையை விட்டு, உங்கள் தரிசனத்தை விட்டு, உங்கள் நம்பிக்கைகளை விட்டு ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு தூரம் தள்ளி இருந்தாலும்
அவ்வளவு தூரமும் எங்களை தேடி வருவதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறீர். எங்களிடத்திலிருந்து நீர் எதிர்பார்க்கிற காரியம்லாம் உண்மையான இருதயம் மாத்திரம்தான். ஆண்டவரே, when there is a truth heart, when there is a truth inside a heart, God is always after a truthful heart. அதனால தான் தாவீதை குறித்து நம்ம வாசிக்கும் போதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம், தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான், ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான். ஏன் தெரியுங்களா? பிகாஸ் he had a truthful heart. அவனுக்குள்ள இருந்த இருதயம் உண்மையான இருதயமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் இன்னைக்கு நம்ம யாக்கோபை கூட பிடிச்சி நம்ம பார்க்கும்போது his heart was very pure என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அவன் யாருக்கும் தீமை செய்யணும்னு ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இல்லாமல் அவனை கர்த்தர் அந்த நேரம் ஆண்டவர் அவனை தொட்ட நேரத்திலிருந்து அவனுடைய சிந்தனையை கர்த்தர் மாற்றி யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்று சொல்லி அவனுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் எபிரேய நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவன் தன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும் பொழுது அந்த ஆசிர்வாதம் அவனுக்கு விசுவாசமாய் கருதப்பட்டது என்று சொல்லி. மேபி his faith was not enough for his life. யாக்கோபனுடைய விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையை பூரணப்படுத்தலைனாலும் அவன் சரியாக தன்னுடைய சந்ததியினுடைய வாழ்க்கையை தன்னுடைய விசுவாசத்தினாலே அவன் ஆசீர்வதித்தான் என்று சொல்லி யாக்கோபை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவரிடத்தில் சொல்லி ஜெபம் பண்ணும், ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, let our life be blessed by the life that we have seen through Jacob, Lord. யாக்கோபனுடைய வாழ்க்கையை பார்த்து நாங்கள் அந்த பலிபீடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காரியத்தை இன்னைக்கு எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற இடம் அசைக்கப்படட்டும், நாங்கள் ஆராதிக்கிற இடம் பரிசுத்தமாக்கப்படட்டும், நாங்கள் ஆராதிக்கிற இடம் அபிஷேகத்தை எங்களுக்கு உற்பத்தி பண்ணுகிற ஒரு இடமாக மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை நிகழ்ச்சியை, இந்த செய்தியின் நிகழ்ச்சிகளை கர்த்தர் நீர் பார்த்து கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்தும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.